உலகத்தில் இருக்க மேஜர் ரிலிஜன் எல்லாமே ருத்ராட்சத்தை ஒரு புனிதமான பொருளாக தான் பார்க்குறாங்க. அதில் நம்ம ஹிந்து மதமும் இந்தியாவும் முதல் இடத்துல இருக்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தென்னாடுடைய சிவனே போற்றின்னு வர வாசகத்திற்கு ஏற்ப நம்ம தமிழ்நாடும் இங்கே இருக்க சிவ அடியாருக்கும் ருத்ராட்சமும் நெருக்கம் அதிகமாகவே இருக்கு. இதில் ருத்ராட்சம் இப்படிதான் உருவாகி இருக்கலாம்னு நிறைய கதைகள் இருந்தாலும் நான் கேள்விப்பட்ட மற்றும் சில அடியார்கள் சொன்ன அதிகப்படியான இந்து நம்பிக்கையாளர்களும் நம்பப்படுற ஒரு 3 கதையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ருத்ராட்சம் எங்கே உருவாகி நம்ம கையில் எப்படி எளிமையாக கிடைக்கிறதுன்றதும் பார்க்க போகிறோம். தேவர்களும் அசுரர்களும் வாசுகி பாம்பை கயிறா பயன்படுத்தி பாற்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து விஷம் வந்த பொழுது சிவபெருமான் அதை குடிச்சதாகவும், பிறகு அமிர்தம் வந்த பொழுது தேவர்கள் குடிச்சதாகவும் நாம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி அந்த பாற்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து இன்னும் சில பொருட்கள் வந்ததாகவும், அதில் ஒன்றுதான் இந்த ருத்ராட்சம் அப்படின்னும் ஒரு சில நம்பிக்கையாளர்களால நம்பப்படுது. சிவபெருமான் அதர்மத்தை அழிக்கும் கடவுள் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி முன்னொரு காலத்துல இந்த உலகத்துல அதர்மம் அதிகமான பொழுது சிவபெருமான் தன் 3வது கண்ணான நெற்றி கண்ணை திறந்து அந்த அதர்மத்தை அழிக்கும் பொழுது நெருப்பு பிழம்பாய் வெளிவந்தது இந்த ருத்ராட்சம் அப்படின்னு ஒரு சிலர்ல இன்னும் நம்பப்படுது. சிவபெருமான் பல வருடங்களாய் ஆழ்ந்த தவக்கோலத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் உள்ளத்தில் ஆனந்தம் தோன்றி அதில் அவர் கண்களில் கண்ணீர் துளியாய் பெருக்கெடுத்து அந்த துளிகள் விழுந்த இடமெல்லாம் ருத்ராட்ச மரங்கள் உருவானதுன்னு இன்றளவும் அதிகப்படியான மக்கள் நம்புறாங்க. இப்படி பல கதைகள் பல பெயரால் சொல்லப்பட்டாலும் ருத்ராட்சம் சிவனின் அம்சம் என்று சொல்வதில் எந்த ஒரு தயக்கமும் இல்லை. இதை மெய்ப்பிக்கும் வகையில இன்றளவும் நாம மெடிடேஷன் செய்யும் பொழுதும் மந்திரம் ஜெபிக்கும் பொழுதும் ருத்ராட்சமாகவே நாம பயன்படுத்துறோம். இப்ப இந்த ருத்ராட்ச மரத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. இந்த மரத்தை ஆங்கிலத்துல ஹெலியோகார்பஸ் கேனிட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது உலகத்துல 300 வகைகளா இருந்தாலும் நம்ம இந்தியாவில் 35 வகையா இருக்கு. இந்த மரம் அதிகமா விளையக்கூடிய நாடுகள்னு பார்த்தா இந்தியா, இந்தோனேஷியா, நேபாள் மற்றும் சில நாடுகள்ல அதிகமாவே விளையுது. அதுலயும் நம்ம இந்தியாவில மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மத்திய இந்தியாவிலும் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சில கோவில்கள்ல இன்னும் பத்திரமா பார்த்துக்கிறாங்க. என்னதான் அதிகப்படியான நாடுகள்ல கிடைச்சாலும் மிகவும் பிரபலமானது இந்த நேபாள் ருத்ராட்சம் தான். இந்த நேபாள் ருத்ராட்சத்தை அணியும் பொழுது அதிகப்படியான காந்த ஈர்ப்பு சக்தி கிடைச்சதாகவும் அதை பயன்படுத்துறவங்க சொல்றாங்க. இந்த மரம் நடவு செஞ்சதுலேருந்து 3 to 4 வருஷம், அதுக்கும் அப்புறம் 1000 to 2000 ருத்ராட்ச பழங்களை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம 50 to 60 அடி வரை வளரக்கூடியது இந்த ருத்ராட்ச மரம். இந்த மரத்துல ருத்ராட்சம் பூ, காய் அப்படின்னு பரிணாமம் அடையும் பொழுது ருத்ராட்ச பழம் நீல நிறமா மாறிடும். இது அந்த ருத்ராட்ச மரத்தோட சிறப்பு அம்சம்னே சொல்லலாம். அதனால ஆங்கிலத்துல ப்ளூபெரினும் அழைக்கப்படுது. இப்படி பழுத்த ருத்ராட்ச பழத்தை சேகரிச்சு அதை தூய்மைப்படுத்தி நம்ம பயன்படுத்த ஏதுவா கடைகள்ல விற்கிறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ருத்ராட்சத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலோட அடுத்த பதிவை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்பால் ஒன்றிணைவோம். நான் உங்கள் புதுவை சதீஷ்.